सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பெற்றோர்களுடைய பெருமை, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை சிந்தித்து வருகிறோம். நாம் நேற்றைய தினம் இந்த வயதானவர்கள் ஏழ்மையிலே இருக்கின்ற பொழுதிலும் பிள்ளையை நல்லபடியாக கல்லூரிக்கு அனுப்பி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி நல்ல பட்டம் பெற வைத்து சிறந்த உத்தியோகத்திலே சேர்த்து அவனுக்கு வயது வந்ததும் திருமணத்தையும் நடத்தி வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும் என்று எவ்வளவு ஒரு உயர்வாக வீட்டுக்கு வருகின்ற மருமகளை வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வேண்டும் என்று பெருமையாக கூறுகின்ற வழக்கம் சைவத்தமிழ் மக்களிடையே இருக்கிறது. வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். இப்போ சில பேர் வேடிக்கையாக கேட்பார்கள், வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு மகாலட்சுமி எதுக்கு? ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி இருந்தால் போதுமே விளக்கேற்றுறதுக்கு. அந்த விளக்கு ஏற்றுகின்ற சாதாரண விடயம் என்று நாம் எண்ணி விடுவோம். அந்த மணமகளானவள் மருமகளாக வந்து வீட்டிலே விளக்கேற்றுகின்ற பொழுது மகாலட்சுமியாக அவளை பாவிக்கின்ற ஒரு சிறப்பு உயர்வான இடத்திலே பார்க்கின்ற குணாதிசயங்கள் பெற்றோர்களுக்கு அமையும். வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும். எனவே இந்த திருமணம் நிறைவேறி வீட்டுக்கு மருமகள் வந்தாச்சு. இந்த மருமகள் வந்ததும் இங்கே இந்த அப்பா அம்மா, கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாகிவிட்டது, காது சற்று கேட்காது, கண் பார்வை குறைவாக இருக்கும், சற்று நடக்க முடியாது. இவ்வாறு உடல் நல குறைவுகளோடு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். இந்த மருமகளுக்கு மாமன் மாமி. எனவே அவள் பார்க்கிறாள், இந்த வீட்டிலே தன்னுடைய கணவன் பெரிய இடத்திலே பெரிய உத்தியோகம் பார்க்கிறார். அவரை தேடி 4 பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள் வருவார்கள். அப்பொழுது இந்த நாகரிகம் தெரியாத இந்த வயசான அத்தையும் மாமா இங்கே இருக்கின்ற பொழுது சிரமமாக இருக்கும் என்று தலையணை மந்திரம் போடுகிறாள் கணவனுக்கு. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம்தானே. அவர்கள் இந்த பழைய வீட்டிலேயே அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் வேண்டியதெல்லாம் கொடுப்போம், நேரத்துக்கு நேரம் சாப்பாடை கொடுப்போம் என்று அந்த பழைய குடிசையிலே, இவன் சிறுவனாக இருந்து வளர்ந்த குடிசையிலே இந்த அப்பாவையும் அம்மாவையும் கொண்டே அமர்த்துகிறார். அங்கே கொண்டு போய் மனைவியினுடைய தலையணை மந்திரத்தின் மூலமாக இந்த மகனும் சேர்ந்து அவர்களை பழைய குடிசையிலே அமர வைத்துவிட்டு உணவு உண்பதற்காக 2 கோப்பைகளை கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம்
உணவுகளை கொடுப்பார்கள். அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அந்த மண் குடிசையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே இவ்வாறு நாம் புறந்தள்ளக்கூடாது என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஒருமுறை தம்முடைய சீடர்களுக்கு தான் பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு தான் மரித்து உயிர் தள்ள வேண்டும், அப்படித்தான் மீட்பு பெற முடியும் என்று சொன்ன பொழுது அவருடைய ஒரு மிகவும் முக்கியமான தலைமத்துவத்தை கொண்ட பேதுரு சொல்லுகின்றார், அதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது என்று. அப்பொழுது இயேசு அவரை பார்த்து, போ பின்னாலே சாத்தானே என்று சொல்லுகின்றார். இந்த சாத்தான் பேய் என்று சில மக்களை நாங்கள் பார்த்து, சிலரை பார்த்து நாங்கள் இவன் ஒரு பேய் என்று சொல்லி நாங்கள் உனக்கு பேய் பிடித்து விட்டதா என்றெல்லாம் நாங்கள் ஏசுவது உண்டு. ஆனால் இந்த பேய் சாத்தான் அலகை என்று சொல்லுகின்றது எப்பொழுதும் இறைவனுக்கு முரண்பட்ட ஒரு சக்தியாகும். ஆண்டவர் இயேசுவை அலகை சோதித்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே பேய்கள் அஞ்சின, நடுங்கின. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் இந்த பேய் அந்த மனிதர்களை விட்டு ஓடியது, விரட்டி அடிக்கப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதனால இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமையான சக்தி ஒன்று எங்களுக்கு விருப்பமில்லாத நிலையிலும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும், ஒளிக்கும் இருளுக்கும், சாவுக்கும் வாழ்வுக்கும், இப்படி எங்களுடைய மனதிலே எப்பொழுதும் இந்த இரண்டு முரண்பாடுகள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசுவினுடைய கட்சி, இயேசுவினுடைய பிரசன்னம் இந்த தீமையை வெல்லக்கூடிய சக்தி உள்ளதாக இருந்தது. எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் இந்த தீமையினுடைய சக்திகளுக்கு எங்களை இரையாக்க கூடாது. இந்த தீமையினுடைய சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் அகப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு இந்த அலகையினாலே சோதிக்கப்படுகின்ற பொழுது, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று சொல்லுகின்றார். ஆனால் நாங்கள் அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு அதிகாரம், இறைவன் தந்த வல்லமையை பயன்படுத்தி நாங்கள் நல்லவற்றிற்காக எப்பொழுதும் துணிந்து நிற்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர்களாக நாங்கள் வாழ முடியும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆற்றல், திறமைகள் இந்த தீமைகளை எல்லாம் வென்று கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்களை இறைவன் தருகின்றார். சில வேளைகளிலே நாங்கள் சோதிக்கப்படுவது நாங்கள் இன்னும் சிறந்தவர்களாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். துன்ப துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் எங்களை சந்திக்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நாங்கள் நல்லவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், உயர்வான மதிப்பீடுகளை கொண்டவர்கள், நாங்கள் மாமனிதர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்களாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே நாங்கள் இந்த அலகையினுடைய, சாத்தானினுடைய, பசாசினுடைய சோதனைகளை வெல்லக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளுவோம். எப்பொழுதும் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, நன்மையை விரும்புகின்றவர்களாக, கடவுள் பக்கமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கை சமரிலே, போரிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இறைவன் எங்களுக்கு மன தைரியத்தை,
அருளை தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ், அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்தில் இருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்தில் இருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வஅதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வஅதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துஆவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.